வணக்கம். நம்ம சமையலறை தமிழ் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நம்ம வீட்லேயே நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கிறேன். 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். உங்ககிட்ட மெஷரிங் கப்பு இல்லைன்னா எல்லார் வீட்லேயும் ஆழாக்கு வச்சுருப்பாங்க. இந்த ஆழாக்கில் நல்லா குவிச்சு 1 கப்பு மாவு எடுத்துக்கோங்க. உப்பு 1/4 ஸ்பூன் சேர்த்துட்றேன். இன்றைக்கி நம்ம முட்டை போட்டு தாங்க நூடுல்ஸ் செய்ய போகிறோம். 1 கப்பு கோதுமை மாவுக்கு 2 முட்டைங்க. இது கரெக்டான மெஷர்மெண்ட். இது முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு நம்ம தண்ணி எல்லாம் சேர்க்கக்கூடாதுங்க. இந்த முட்டையோட பிசுபிசுப்பில் தான் நம்ம இந்த மாவை கலக்கணும். இப்போ நல்லா மஞ்சக்கருவை உடச்சி விட்டு நல்லா மாவை நல்லா கலந்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு ஒரு சமயம் சின்ன முட்டை பத்தலை பெசியறதுக்குன்னா தண்ணிக்கு பதில் நீங்கள் எண்ணெய் ஒன்றா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்காதீங்க. மாவு நல்லா பிசைஞ்சாச்சுங்க. அதை மாதிரி பிசுபிசுப்பு இருந்ததுன்னா கூட 1 டேபிள் ஸ்பூன் மாவு போட்டுக்கோங்க, தப்பு கிடையாது. ஆக மொத்தம் மாவு உங்களுக்கு கல் மாதிரி இருக்கணும். இது மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 1/2 hour ஆயிடுச்சுங்க மாவு பிசைஞ்சு வச்சு. இப்போது ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கிறேன். கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க. தட்டியாச்சுங்க மாவு. இதை பாருங்கள், இந்த மாதிரி மெலிஸில் தான் தட்டி இருக்கிறேன். இப்போ இதுக்கு இன்னொரு மெத்தட் என்னென்னா, இந்த மாதிரி முறுக்கச்சில் கூட இந்த மாவை போட்டு புழிஞ்சி நம்ம செய்யலாம். ஆனால் இதில் புழியறது ரொம்ப கஷ்டம். ஜென்ஸ் கிட்ட கொடுத்தோன்னா புழிய முடிஞ்சால் புழிஞ்சு பாருங்கள். எங்களால் புழிய முடியல, அதனால் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். உங்களால் புழிய முடிஞ்சால் அந்த மெத்தட்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப டைட்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மெலிசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் மாவு போட்டு உதுத்து வச்சுக்கோங்க. நம்ம பிசைஞ்சு வச்ச மாவெல்லாம் எல்லாத்தையும் இது மாதிரி நூடுல்ஸ் ஆட்டம் கட் பண்ணி வச்சுருக்குங்க. இதில் நல்ல மாவு தொட்டி தட்டிக்கோங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இதை மாதிரி தனித்தனியாக லேயராக இருக்கும். இப்போ நம்ம வேக வச்சிடலாங்க. ஸ்டவ்வில் தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஒரு பாத்திரத்தில் வச்சு நல்லா மலமலன்னு கொதிக்க வச்சுக்கோங்க. இதில் இப்போது நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுடுறேன். கொஞ்சமாக ஊறுறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்க்குறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸை எடுத்து சேர்த்துடலாங்க. உங்கள் வீட்டில் வளர்ந்த பசங்க இருந்ததுன்னா அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க இந்த வேலையெல்லாம். இந்த நூடுல்ஸாக கட் பண்ணுறதெல்லாம் என் பொண்ணு தான் செஞ்சா. ஸ்டவ் ஹைலேயே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சுதுன்னா போதுங்க. அதுக்குள்ளே நம்ம போட்டிருக்க இந்த நூடுல்ஸ்லாம் நல்லா வெந்து போயிடும். நம்ம போட்ட நூடுல்ஸ்லாம் நல்லா வெந்து மேலே வந்துடுச்சுங்க. இது வெந்துருச்சா எப்படி தெரியணும்னா, நம்ம போட்ட நூடுல்ஸ்லாம் மேலே மிதக்கும். இதுதாங்க பாருங்க, ஹோம்மேட் வீட் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிக்கலாம். நூடுல்ஸ் வடிகட்டுறதுக்கு வடிக்கணும் ஏதாவது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நூடுல்ஸ் நம்ம வடிகட்டிடலாம். நூடுல்ஸ் வடிகட்டியாச்சுங்க. இப்போ இது சூடாக இருந்தால் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்க சான்ஸ் இருக்குது. அதனால் பச்சை தண்ணியை கொஞ்சம் ஊற்றி இது கூல் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா இருந்ததுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கலந்துக்கலாம். எல்லாம் கலந்து விட்டுருங்க. எக்கு இல்லாமல் செய்கிற மாதிரி இருந்தால்
3/4 கப்பு கோதுமை மாவு, 1/4 கப்பு நல்ல மிக்சியில் பொடித்த ரவை சேர்த்து இந்த மெத்தடில் பிசைஞ்சுக்கோங்க. ஹோம்மேட் வீட் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐகான் வரும், அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸ்டே கனெக்டட். தேங்க்யூ.